நான் தேதி மட்டும் பார்க்கறதில்ல, விதி எண்ணு பார்ப்பேன். இது ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3, 1, 2, 6. 3, 1, 2, 6. அப்போ தேதி 3, விதியில் 6. 3ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டே 6 தான். இந்த விதி எண்ணி எங்கேயோ இருக்குது, 4th பிளேஸில் இருக்குது. ஆனால் 30 வயசை கடந்துட்டா விதி எண்ணி எல்லாத்துக்கும் உள்ளே வந்துடும். அந்த நம்பர் சேர்ந்து வேலை செய்யும். நம்ம வந்துட்டு 15ஆம் தேதி பிறந்தோம், 6ஆம் தேதி பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு விதி எண் என்னன்னு பார்க்கணும். அது 30 வயசு கடந்தாக்கா அது நேராக உள்ளே வந்துடும். ரெண்டு நம்பர் வேலை செய்யும் எல்லாத்துக்கும், டேட்டு ஃபேட்டும். இப்போ இவங்களுக்கு இந்த தேதியில் கொண்ட சுஜாதாங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேதி 3, 2, 1, 3, விதி 6. இப்போ விதியில் 6 இருக்கும்போது 3 வேலை செய்யாது. அப்போ சுஜாதாங்கிற பேர் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் சுஜாதாவுக்கு வேலை செஞ்சுருக்கும். 30 வயது கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்துட்டு எதையுமே படிக்க முடியாது. உதாரணம் இவங்க வந்துட்டு 30 வயசுக்குள்ளே ஒரு வேளை திருமணம் பண்ணிட்டாக்கா லைஃபு எப்படி இருக்கும் அது அப்படியே போட்டோம் விட்டுருவோம். 30 வயசுக்கு திருமணமே பண்ணலைன்னாக்கா திருமணமே ஆகாது. உங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வேலையே செய்யாது. இப்போ என்ன வயசுக்கு 42 வயசுக்கு திருமணம் ஆயிருக்காது. நான் தைரியமாக கேட்பேன். பார்த்துட்டு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின். எங்களுக்கு தெரியும் என்ன போட்டு அம்மாங்க என்ன ஆகலைம்பாங்க. 42 வயசு அது ஆகலைம்பாங்க. ஆயிடுச்சான்னு கேட்பேன். அவங்க ஒன்றும் 32 இல்லை, 42 போய் யாரும் கேட்க முடியாது. நான் தைரியமாக கேட்பேன். அது ஆகாது அது.